பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. அற்புதமாக நாம் நடவு செய்யலாம். நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த அந்த நேரத்தில் விளைச்சல் பெறுகின்ற பொழுது தண்ணி இல்லாத காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு. 2 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிப்படைஞ்சாங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யாத காரணத்தினால இழப்பீடு கிடைக்கல. திமுக ஆட்சியில இழப்பீடு கொடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கஜா புயல் வந்தது, புரட்டி போட்டது இந்த பகுதியை. எந்தெந்த விவசாயிகளுக்கு என்னென்ன பயிர் கணக்கிட்டோம், அதற்கு தேவையான இழப்பீட்டு தொகையை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நான் பெருமையா அந்த நேரத்தில் குறிப்பிட, நானும் ஒரு விவசாயி. விவசாய வலி, அந்த வலி எனக்கு தெரியும். இந்த விவசாயி படிக்கிட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை எல்லாமே எனக்கு தெரியும். அவன் பயிரிட்டு அறுவடை செஞ்சு வீட்டுக்கு வந்தா தான் நிஜம். அப்படிப்பட்ட ஒரு சோதனையான தொழில், ஒரு கடினமான தொழில் விவசாய தொழில். ஆகவே இந்த தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரை, அம்மா ஆட்சி இருக்கின்ற வரை இருமுறை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. பயிர் கடன். இன்றைக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணும் நிறைய விதிகள் பூத்ததா காலையில் பேசும்போது சொன்னாங்க. சிபில் என்று ஒரு விதி பூத்தாங்க. இன்றைக்கு கடன் கிடைக்க முடியல. விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கடன் கிடைச்சாதான் சாகுபடி செய்ய முடியும். இந்த முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது, பொம்மை மாதிரி. விவசாயத்தை தெரிஞ்சா தானே தெரியும். உரிய நேரத்தில் நடவு செஞ்சா தானே விளைச்சல் பெற முடியும். உரிய நேரத்தில் கடன் கிடைச்சா தானே விவசாயி போய் அந்த சாகுபடி செய்ய முடியும். ஆக இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல கடன் பெறுவதில் பெரிய சிக்கல். அண்ணா திமுக ஆட்சி வந்தா சிக்கல் தீர்க்கப்படும். அது மட்டும் இல்ல, உரம் கிடைக்கல. உரம் கிடைக்கலையா? கிடைக்குதா? உரிய நேரத்தில் உரம் கிடைச்சாதான் பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும். விவசாயிகள் எங்களுக்கு தெரியும். அதனால அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை அந்த குறித்த காலத்தில் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரங்கள் கிடைத்தது. இன்றைய தினம் உர கட்டுப்பாடு. ரேஷன் கடையில் மாதிரி 2 வருஷத்துக்கு முந்தைய நான் பார்த்தேன். ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி உரம் வாங்குறதுக்கு லைன் நிற்கிறாங்க, கியூவில் நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? தொடர வேணுமா? இந்த ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் மலிஞ்சு போச்சு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இல்லாத துறையே இல்லை. எல்லா இடத்துலயும் லஞ்சம் தாண்டம் ஆடுது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல் கண்டுபிடிச்சிருக்குது. முதல் 1000 கோடி நாங்க, இப்ப 40,000 கோடிங்கிறாங்க. ஆக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை, கொள்ளையடிச்சுதான் சாதனை. 40,000 கோடி கொள்ளையடிச்சிட்டார். இது நாம சொல்லல. திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு நிதி அமைச்சர் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. திரு சபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக அந்த திமுக அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரே சொன்னார். அப்ப உண்மைதானே? நாம சொல்லல, நீங்க சொல்லல, நான் சொல்லல. திமுக அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரே சொல்றானா எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பீங்க? உண்மைதான், அவர் சொல்றது நெஞ்சதான். ஏன்னா டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. யார் வாங்கினது? உங்களுக்கு பேர் தெரியுமில்ல? அவர் அமைச்சராக இருக்கும்போது இப்பவும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் கடைக்கு போக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். தப்பு வேண்டாம். இருந்தாலும் என்ன பண்றது, பழக்க தோஷம். அதனால இன்னைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட 10 ரூபா வாங்குறாங்க. கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி மக்களுடைய பணம் மேலிடத்துக்கு போதுங்கிறான். வருஷத்துக்கு 5400 கோடி. அதுல நிறைய அதுல ஊழல். ஆக இப்படி டாஸ்மாக் ஊழல மத்திய அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிடுது. இன்றைக்கு திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பல பேர் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க.
ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை பழித்து இழுத்து அவதூறா பேசிட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி. இந்த இயக்கம் புனிதமான இயக்கம். அம்மா தன் உடல்நிலையும் பொருட்படுத்தாம மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. எங்க கட்சியில வாரிசு அரசியல் கிடையாது. உங்களை போல திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, இன்பநிதி, இது என்ன குடும்ப கட்சியா? வாரிசு அரசியலா? மன்னராட்சா? இன்னைக்கு இந்தியாவில மன்னராட்சி ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மன்னராட்சி கொண்டாடுறதுக்கு திரு கருணாநிதி குடும்பம் முயற்சிக்குது. இதை முறியடிக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் யார் வேணாலும் வரலாம். ஏன் அண்ணன் வயசு பண்ணி வரலாம், இங்க இருக்கிற முன்னாடி வரலாம். என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா? முதலமைச்சர் இவருதான் வரணுமா? கட்சிக்கு யார் வேணாலும் வா. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. யார் வேணாலும் வரலாம். எடப்பாடி பழனிசாமினா இங்க இருக்கிற சின்னசாமி வருவாங்க, இங்க இருக்கிற கந்தசாமி வருவாங்க. யார் வேணாலும் உழைத்து விசுவாசமா இந்த கட்சிக்கு இருந்தா யார் வேணாலும் வரலாம். அதுக்கு நானே உதாரணம். திமுக கட்சியில் இப்படி சொல்லி பார்க்கலாம், ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். எனக்கு பின்னால எங்க குடும்பத்தை தவிர இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் முதலமைச்சராக வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொல்லு. திமுகவில் கடினமா உழைத்து பல முறை சிறைக்கு போய் வந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் திமுக கட்சி தலைவராக சொல்லு. சொல்லவே மாட்டாங்க. குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம். 3 நாளைக்கு முந்தி பாத்தீங்களா, நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். ஸ்டாலின் சொல்றாரு, ஆமா என் குடும்பம் தான் கட்சி அப்படின்னு ஓப்பனா பேசுறாரு. கொஞ்சம் கூட வெக்கமானவங்களா பேசுறாரு. என்னையா இது ஜனநாயக நாடு. ஆனா உங்க கட்சியில் அப்படித்தான் இருக்கும். எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த மந்திரியே சொல்றாரு, இன்பநதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்புறம் கொள்ளையடிக்கிற மந்திரி அப்படித்தானே பேசி ஆகணும், இல்லைன்னா எடுத்து விடுவாங்க. அமைச்சர் எழுந்து விடுவிச்சாரு. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல, கம்பெனி ஆக்கிட்டாங்க. அந்த கம்பெனியில இன்னைக்கு கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடி குமிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேணுமா? மக்களோட ஆட்சி வேணுமா உங்களுக்கு? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகளையும் காப்பாற்றணும், விவசாய தொழிலாளியும் காப்பாற்றணும். பசுமை வீடுகள் கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு உதவி செஞ்சோம், விலையெல்லா கரை மாடு கொடுத்தோம், விலையெல்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையெல்லா கோழி. நான் வந்து கோழியும் கொடுத்தேன். நான் விவசாயி கொடுக்குறேன். என்ன தப்பு? நம்ம தொழிலையா, நமக்கு என்ன வெக்கம்? அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் திருடுனா தப்பு, சொந்தமா உழைச்சா தப்பே இல்லை. இவள் போய் கொள்ளையடிச்சா தான் தப்பு. ஊர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சா தப்பு, ஏழைகளை சுருடனா தப்பு. ஆனா அண்ணா திமுக ஆட்சி அப்படி இல்லை. இன்னைக்கும் சிறந்த ஆட்சி என்று மக்கள் சொல்வதற்கு சிறப்பான திட்டத்தை கொண்டாடும். இன்னைக்கு நாட்டு மக்கள் மதிக்கின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை அம்மா அவர்களும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் கொடுத்தோம். எவ்வளவு கஷ்டப்படுத்தின நீங்க எங்களை. கொஞ்சமா நஞ்சமா ஒரு கிராமத்திலிருந்து வந்த விவசாய எப்படிலாம் துன்பப்படுத்தின. அண்ணனும் இருந்தாங்க, நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் இருந்தாங்க. அந்த அவையே பார்த்துட்டு இருந்தது, நாடே அந்த தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தது. என்னைய முதலமைச்சரான உடனே இன்றைக்கு மேதக ஆளுநர் வரை நீங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு உத்தரவு போட்டார். அதன்படி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது என் டேபிளில் வந்து டான்ஸ் ஆடுறான். ஏங்க, ஒரு முதலமைச்சர் டேபிளில் டான்ஸ் ஆடுறான். இவரெல்லாம் இவெல்லாம் வந்தா நாடு உருப்படியாமா? சட்டமீற்ற மாமன்றம், சட்டமீற்ற மாமன்றம் அங்க ஆடுறாங்க. சபாநாயகரை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு திமுக கட்சிக்காரன் போய் அங்க அமர்றான். எவ்வளவு புனிதமான இருக்க. அதுக்கு மேல இன்னைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறிடுது. ஸ்டாலினால பொறுக்க முடியல, சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல போற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் தனி பெருங்கட்சி ஆட்சி அமைக்கும்.
சட்டை கிழிச்சிட்டு வெளியே போனீங்க. இப்ப எந்த நிலையில போவீங்கன்னே தெரியாது. எங்களை பார்த்தா பேசுற எடப்பாடி பழனிசாமி உங்க கட்சி காப்பாத்துன்னு. உங்க கட்சி நீ காப்பாத்து, எங்க கட்சி நல்லா தான் இருக்குது. இந்த மக்கள் இருக்கின்ற வரை அதிமுக ஒண்ணும் பண்ண முடியாது. இது தொண்டல் நிறைந்த கட்சி. இந்த தொண்டல் நிறைந்த கட்சி, தொண்டன் உழைப்பால் இந்த கட்சி நிலைத்து நிற்குது. என்னென்னலாம் பண்ணீங்க, எத்தனை வழக்கு போட்டீங்க, எங்க ஆளுகள்லாம் எட்டப்ப மாதிரி விலைக்கு வாங்கி எதிர்த்து ஓட்டு போட வச்சீங்களா? அத்தனை முறியடிச்சோம்ல உங்களால. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் இன்னும் சொல்றார், அண்ணா டிஎன்பிசி ஊழலாம். இப்ப எல்லாத்திலையும் ஊழல் இருக்குது. ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு எல்லாத்திலையும் ஊழல். ஊழல் நிறைந்த அரசாங்கம் இது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு விசாரணை மேற்கொள்ளப்படும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும். கூட வரும்போது சொன்னாங்க, அந்த உள்ளாட்சியில் பொறியாளர் தேர்வு நடக்கும். அதில் அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் டிஎன்பிசி மூலமா தேர்ந்தெடுத்தாங்க. எழுத்து தேர்வுமா தேர்ந்தெடுத்து அதை முழுமையா திருத்தி அறிவிச்சாங்க. இப்போ இஷ்டத்துக்கு செய்வதாக கேள்விப்பட்டோம். அப்படி ஏதாவது அதிகாரிகள் தவறா செஞ்சா அவர் இருக்கிற இடம் வேற இடமா போயிடும். ஒருத்தரும் காப்பாற்ற மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் என்ன அறிக்கை சொன்னீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்க. அரசாங்கத்தின் சார்பா 3 லட்சம், அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், 5 லட்சம். வெறும் 50,000 தான் நிரப்பி இருக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, வெறும் 50,000 பேர் தான் இதுவரைக்கும் நிரப்பி இருக்கிற. இந்த 3 மாசத்துக்கு முந்தி ஒரே மாசத்துல 20,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. இந்த 4 வருஷத்துல 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அப்படின்னா வெறும் நீ 50,000 தான் நீ பணி ஆணை வழங்கி இருக்கிறீங்க. ஏற்கனவே 5.5 லட்சம், இதுல 70,000 50,000 போனா 20,000, 5,70,000 பணியிடம் இன்னும் காலி இடம் அப்படியே இருக்கு. யாரை ஏமாத்துற நாடகம், அத்தனையும் பொய், உண்மையே கிடையாது. எல்லாவற்றிலும் ஊழல் செய்வதுதான் தாரக மந்திரம். விலைவாசி எப்படி இருக்குது? அதிமுக ஆட்சியில் விலைவாசி நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு புள்ளி விவரத்தோட நான் இதில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். அதிமுக ஆட்சியில் எவ்வளவு, திமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபா. இன்றைக்கு 77 ரூபாய்க்கு விற்கிது பச்சரிசி. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபா அதிமுக ஆட்சியில். இன்றைய தினம் 72 ரூபாய்க்கு விற்கிது, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ 30 ரூபா அதிமுக ஆட்சியில். இன்றைக்கு 48 ரூபா விற்கிது, 18 ரூபா அதிகம். கடல் எண்ணெய் 1 லிட்டர் அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, இன்றைக்கு 190 ரூபா, 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு 400 ரூபாய்க்கு விற்கிது, 150 ரூபா அதிகம் திமுக ஆட்சியில். துவரம்பருப்பு 1 கிலோ 74 அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு 130 ரூபாய்க்கு விற்கிது, 56 ரூபா அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபா, இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்கிது, 41 ரூபா அதிகம். இப்படி விலைவாசி அதிகமானா மக்கள் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இன்னைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரே சாதனை, உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கிறார். இதுதான் நாட்டுக்கு தேவை. அவர் தான் இந்த நாட்டை காப்பாற்ற போறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கட்டுமான பொருட்கள், இன்னைக்கு வீடு கட்டணும்னா ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிற சாதாரண ஏழைகள் நடுத்தர மக்கள் வீடே கட்ட முடியாது. இன்றைக்கு எம்சாண்ட் ஒரு யூனிட் அதிமுக ஆட்சியில் 2021 3000, இன்னைக்கு 5500 ரூபாய் எம்சாண்ட் ஒரு யூனிட். ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்துது, இப்போ 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40,000 வித்துது, இப்போ 70,000 ரூபாய்க்கு விற்குது. செங்கல் 6 ரூபா, இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபா. மரம் கேட்க வேண்டியதே இல்லை, விலையே கேட்கல. அந்த விலை கேட்டால் நமக்கு ஜன்னி வந்துடும். அப்படி மர விலை உயர்ந்து போச்சு. வீடு கட்ட முடியுமா? சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் யூனியன்ல 190 ரூபாய்க்கு கொடுத்தோம், இப்போ வெளியில 340 ரூபாய்க்கு விற்கிது திமுக ஆட்சி. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்ததுனால வீடு கட்ட முடியல. இந்த தொழில் ஈடுபட்டவர்களா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?
மக்களோட ஆட்சி வேணுமா? அது மட்டும் இல்ல, இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேளாண்மை கல்லூரி ஆரம்பிச்சாங்க. சரி, மக்களும் பார்த்தாங்க, பரவாயில்ல நம்ம ஏரியாவில் வேளாண்மை கல்லூரி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் இது கட்டணமே கட்டல. முதல் வருஷம் படிச்ச பையங்க 2வது வருஷத்துல வெவ்வேறு இடத்துல ஒரு வருஷம் படிக்கிறதா இருக்கிற, மீதியெல்லாம் வெவ்வேறு பகுதியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் உடனுக்குடன் அதுக்கு தேவையான கட்டணத்தை கட்டி அந்த மாணவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து கொடுத்தோம், 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் கல்லூரி கொடுத்து நிறைய படிக்க வச்சோம். இந்த ஆட்சியில் அப்படி இருக்குதா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க கிராமம் நிறைந்த பகுதி, கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஏதாவது நோய்வாப்பட்டா 20 கிலோமீட்டர் போய் நகரத்தில் போய் தான் சிகிச்சை பெறணும். அங்கதான் டாக்டர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அங்கங்க மக்கள் அதிகமாக, ஏழை மக்கள் அதிகமாக எங்க வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து அம்மா மெடிக்கல் கொண்டாந்தோம். அம்மா மெடிக்கல் கொண்டாந்தோம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர். அங்கே ஏதாவது நோய் ஏற்பட்டா அந்த ஏழை மக்கள் அங்கே போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். அது பொறுக்க முடியல. ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி உங்கள் மூலமாக வரும். அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க அங்கேயே கொடுக்கப்படும். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலினுடைய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி நிறைய மேல்நிலை பள்ளி திறந்துட்டாரு, அதில் என்ன செய்யறது, நிறைய செலவாகுதுன்னாரு. அந்த திமுக அரசாங்கத்துக்கு சொல்றோம், கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த உயர்நிலை பள்ளியில் அங்கேயே ஒரு மேல்நிலை பள்ளி அப்படி திறந்தாதான் அந்த குழந்தைகள் படிக்கும், அவர்களை உயர்கல்வி படிக்க வேணும். அப்படின்னா அந்த பகுதியில் மேல்நிலை பள்ளி திறந்தாதான் அந்த குழந்தைகள் படிக்க முடியும் என்ற நிலை கருதி எங்கெங்கெல்லாம் மாணவர் குறைவாக இருந்தாலும் கோரிக்கை வந்தது அங்கெல்லாம் மேல்நிலை பள்ளி தூக்கணும். சட்டமன்றத்திலேயே பேசுறார் கல்வித்துறை அமைச்சர், திமுக கல்வித்துறை அமைச்சர். அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய நீங்க திறந்துட்டீங்க, என்ன பண்றதுனாரு? ஓ, கல்விதான கற்க திறந்தோம், எங்க வீட்டுக்கு நாங்க எடுத்துட்டு போயிட்டோம். மக்களுக்கு தேவை, அவள் கேட்டாங்க நாங்க கொடுத்தோம். இதுல என்ன தப்பு? அது மட்டுமல்ல, நம்முடைய கிராமம் சூழ்ந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி நிறைந்த பகுதி. அண்ணா திமுக ஆட்சியில் 17-18 நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட திட்டம் ஒரு திட்டமாவது நீ கொண்டாந்தியா? எதுவுமே கிடையாது. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி ஏழைகளுக்கு முன்னேற்றுவதற்காக இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இதெல்லாம் நாங்க எடுத்து இன்னைக்கு ஏழைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. முதல் செட்டு வெளிவந்தாச்சு. இந்த ஆண்டு முத 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்ந்த மாணவ மாணவி MBBS முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்படியே அழகா என்கிட்ட வந்து பேசினாங்க.